ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு தொக்கு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் பாவக்காயினாலே பொதுவாகவே யாருக்குமே பிடிக்காது. யாருக்குமே இல்லை, ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஏன்னா அது கசப்பாக இருக்குது, அதனால் சாப்பிட இஷ்டம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இது போல் ஒரு தொக்கு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, பாவக்காய் போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே அதில் இருக்காது. அந்தளவுக்கு நம்ம பாவக்காயில் ஒரு தொக்கு பண்ண போகிறோம். இது தொக்குன்னு சொல்லலாம், ஊறுகான்னு கூட சொல்லலாம். 6 மாதம் ஆனாலும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம கடைகளெல்லாம் போய் பார்த்தோன்னா தொக்கெல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, குழம்பு மாதிரி வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தொக்கு தான் இது. ரொம்ப சூப்பராக இருக்கும். கசப்பா, இனிப்பா, புளிப்பா, காரமா, இது எல்லாமே கலந்து அதில் இருக்கும். கசப்புனா அந்த அளவுக்குலாம் கசப்பு ரொம்ப கசக்கிற அளவுக்குலாம் இருக்காது. அந்த கசப்பு கூட ஒரு ருசியாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாவக்காய் தொக்கு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க அந்த தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாவக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு பாவக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாவக்காயை நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ பாவக்காயை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி காய் சீவுற தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் துருவி எடுத்துட்டேன். பாருங்கள், தண்ணியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பொடிப்படியாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இது போல் துருவி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஈஸி இந்த மாதிரி துருவி எடுக்கிறது தான். துருவின பாவக்காயை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி மாற்றிட்டு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கிட்ட அந்த உப்பு ஊறுற வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுருங்க. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பாவக்காயை உப்பு போட்டு எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பின்ன பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே புழிஞ்சு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கையில் இப்படி எடுத்து நல்லா இறுக்கமாக புழிஞ்சிக்கோங்க. அந்த தண்ணி இல்லாத அளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்சாச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாவக்காயில் இருந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். ஒரு பாவக்காய்க்கு ஒரு லெமன் சைஸ் எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இது ஊறட்டும். நம்ம அதுங்களையும் மசால் வறுத்து எடுத்துக்கலாம். மசால் வறுக்கிறதுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். 1 2 இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த கடுகு நல்லா வெடித்து வரும் பார்த்தீங்களா, கடுகும் வெந்தயமும் நல்லா வெடித்து வரும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணி தான் எடுக்கணும், தண்ணி ஊற்றிலாம் அரைக்கக்கூடாது. பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த மசாலா பவுட்ரு பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பாவக்காயை வறுத்து எடுத்துடலாம். பாவக்காய் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம துருவி வச்சோம் இல்லையா பாவக்காய், அதை இதில் சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுப்பாக வரணும், அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. நல்லா மொறுமொறுப்பாகணும். பாருங்கள், பாவக்காய் எந்த அளவுக்கு வறந்துருக்குன்னு பாருங்கள். நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ வெளியில் எடுத்து ஆற வச்சிங்கனாலும் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அந்த மாதிரி வறுத்துருக்கேன். இப்போ இதை எடுத்துருவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மொத்தமும் கறிக்கிறோம். பாவக்காயை இது போல் நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. கையில் அப்படியே நசுக்கணுன்னா நல்லா மொறுமொறுன்னு நல்லா பவுட்ரு போல் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ தாளித்து விட்டுறலாம். இப்போ அதே கடாயில் தான் வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா, அதனால் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, பெருங்காயத்தூள். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணிடுங்க. அதிக ஹீட்டாக இருந்துச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வறுத்தோம் இல்லையா பாவக்காய், அதையும் சேர்த்துருங்க. மிளகாத்தூள் 1,
இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள். அடுத்து நம்ம பவுட்ரு பண்ண பார்த்திங்களா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப கருகி போயிடும். அதனால் உங்களுக்கு பக்குவத்தை பொறுத்து, உங்கள் தீ பக்குவத்தை பொறுத்து நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சோம் இல்லையா, அதை ஊற்றிடலாம். எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. அந்த புளி ஊற்றுற தண்ணி மட்டும்தான் இதில், வேறு தண்ணி கிடையாது. புளியை கரைச்சி தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பாவக்காயில் உப்பு போட்டு ஊற வச்சு தான் புளிஞ்சிருக்கும். அதனால் அதில் உப்பு இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கணும். இது நல்லா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா இது கொதித்து, நம்ம அந்த புளி ஊற்றின பார்த்திங்களா, அந்த தண்ணி வற்றி எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதை கொதிக்க வச்சு வேக வச்சிடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையெடுத்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கணும் வெல்லம், அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் நான். அதை சேர்த்து கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். வெல்லம் போட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி வரட்டும். ஒரு 2-3 நிமிஷம் அது வெல்லம் போட்டதுக்கப்புறம், அதுக்கு மேலே வேண்டாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். சூப்பரான பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். கசப்பே தெரியாது. இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் இந்த தொக்கு. நீங்கள் சைடிஷாக கூட வச்சுக்கலாம். அதே போல் சாதத்தில் போட்டு நீங்கள் குழம்பு சாப்பிட முடியும். பாவக்காய் குழம்புலாம் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வெல்லம் வந்து உங்கள் விருப்பம். இனிப்பு போட்டால் கொஞ்சம் அந்த பாவக்காய் கசப்பு இருக்காது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் இனிப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நம்ம பாவக்காயை வறுத்ததுலேயே அந்த கசப்பு எல்லாமே போயிருச்சு. கடைகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொக்குகள்லாம் நம்ம அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு தொக்கெல்லாம் விற்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இது நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கிறது. நீங்களும் இது போல் செஞ்சு வச்சுக்கோங்க. புளிப்பு, இனிப்பு, கசப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து இதில் இருக்கிறப்போ டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இது போல் பாவக்காயில் சூப்பராக ஒரு தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.